वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। श्रीमद् भागवतम 7வது ஸ்கந்தம். பாகவதத்துல 1வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம். இதுக்கு முன்னால 22வது ஸ்லோகம் நாரதர் சொல்றத படிச்சோம். மன்னனே, நிந்தித்தல், புகழ்தல், மரியாதை செய்தல், அவமதித்தல் இவை அனைத்தும் உடல் இன்பாற்பட்டது. இந்த சரீரமே ஒரு கற்பனை. அதன் காரணம் பிரகிருதியான மாயை, புருஷனான ஆன்மா. இவற்றை பற்றிய உண்மை அறிவு ஜீவனுக்கு இல்லாமல் போனதுதான் இதுக்கு காரணம்ன்றார். இவ்வுடலையே தன் ஆன்மாவென எண்ணும் போதுதான் இது நான், இது எனது என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது. வேற்றுமை எண்ணங்கள் அனைத்திற்கும் இது ஆணிவேர். இதனால் தான் ஒருவன் இந்த உடலை அடிக்கும் போதும் திட்டும் போதும் மனம் துன்பம் அடைகின்றது. இதுதான் சுலோகம். இவ்வுடலையே தன் ஆன்மாவென எண்ணும் போதுதான் இது நான், இது எனது என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது. வேற்றுமை எண்ணங்கள் அனைத்திற்கும் இது ஆணிவேர். இதனால் தான் ஒருவன் தன் உடலை அடிக்கும் போதும் திட்டும் போதும் மனம் துன்பம் அடைகின்றது. அப்போ மனசு துன்பம் அடைகின்றது. எந்த ஒரு செயலுக்கும் மனம்ங்கிற ஒரு இந்திரியம் நமக்கு 6வது புலனாக இருந்து 5 புலனுக்கும் ஊக்கத்தையும் ஊட்டத்தையும் தருது. அந்த 5 புலன்களும் தான் நம்மள உடலோட தக்க வைக்கிற கருவி. இந்த 5 புலன் தான் சரீரத்தோட நம்மள கட்டி போடுற இந்த புலன்களுக்கு ஆதாரமா, அதாவது ஊட்டச்சக்தியா ஊக்க சக்தியா இருக்கிறது இந்த மனம். இந்த மனதாலதான் இந்த புலன்களால அனுபவிக்க முடியுது. அப்போ மனசை என்ன பண்ணலாம்? நமக்குன்னு ஒரு மனசு இருக்குது. மனித உடல்ல தான் அதை புரிஞ்சுக்க முடியும். மற்ற உடல்கள்ல மனம்ங்கிற இந்திரியம் இல்லையா? இருக்கும். மற்ற எந்த உடலுக்கும் மனம்ங்கிற இந்திரியம் இருக்கும். ஆனா இருக்கிறது அந்த ஜீவனால புரிஞ்சுக்க முடியாது. அந்த உடல்ல அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல பாக்குற வசதி, அதாவது வெளிச்சம் மட்டும் நிறைஞ்சிருக்கு. இன்னொரு வீடு இருக்கு, அதுல காற்று ஓட்டம் மட்டும் இருக்கும், வெளிச்சம் இருக்காது, இதமா இருக்கும். இன்னொரு வீடு இருக்கு, அதுல வெளிச்சமும் கிடையாது, காற்றும் கிடையாது, ஆனா உணவு ஜீவனத்துக்கான எல்லா வசதியும் இருக்கும். இன்னொரு வீடு இருக்கு, 4வது வீடு, அதுல காற்றும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, தீனியும் கிடையாது, உறங்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த தூக்கம் நல்லா வரும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா. அப்படி ஒரு வீடு. 5வதா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல தூங்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, காற்றும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, ஆனா தேகத்துக்கு ஒரு உறவுக்கான சுகம் இருக்கும். எதிர்பாலினத்தோட இணைஞ்சே இருக்கலாம், கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு வீடு. இப்ப 5 வீடு இருக்கா? ஒவ்வொரு வீட்லயும் ஒரே ஒரு வசதி மட்டும் சிறப்பா இருக்கும், மற்ற வசதிகள்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏதோ இருக்கேங்கிற பேரு இருக்கும், உபயோகப்படாது. இந்த 5 வீடு, 5 வகையான வீட்டுக்கும் அதிகாரி அந்த ஒரே ஒரு வசதி இருக்கிறத சிறப்பா செயல்படுத்த வைக்கிற அந்த அதிகாரி மனம். இந்த 5 வீட்டுக்குள்ளேயும்
ஏதாவது ஒரு 5 வீட்டிலையும் 5 புலனையும் 5 வசதியும் ஒரே வீட்டுல அனுபவிக்கணும்னா அந்த மனம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். 5 வசதியவும் ஒரே வீட்டுல வேணும்னு ஜீவனுக்கு தேவைப்படும் போது மனம்தான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குது. அதுதான் மனித உடல் கூட்டிட்டு வந்துருச்சு ஆத்மாவை. 84 லட்சம் வகையிலையும் இந்த ஒரு வசதிகள் 5 புலன்ல ஒரு புலன் வசதி, உண்ணுதல், உறங்குதல், தற்காத்துக் கொள்ளுதல், உறவு கொள்ளுதல், இந்த மாதிரி 4 மொத்த 5 புலன் விஷயங்களையும் ஒவ்வொரு வீட்டுல ஒரே ஒரு புலன் மட்டும் சிறப்பா இருக்கிற வீடுகள்லயா மனசுதான் கூட்டிட்டு போய் இருக்க வச்சது, அறிமுகப்படுத்துச்சு. அதே மனசுதான் 5 வசதியவும் ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்து மனித உடலுக்கு கூட்டிட்டு வந்துருக்கு. மனித உடல்ல விட்டுட்டு இந்த மனம் ஜீவன் மனித உடலை விட்டுட்டு போகும்போது இந்த மனசு ஜீவன் கூட தான் வருது, ஜீவனுடைய சேர்ந்துதான் வருது. ஆனா உடலை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு அடுத்த வீட்டுக்கு போறதா இருந்ததுன்னா மனசு இந்த உடல்ல பதிவான சுக துக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பத்திரமா கூடவே வந்துடும். அடுத்த வீட்டுல செட்டில் ஆயிடும் நம்ம கூடயே. அது ஏற்பாடு பண்ணி கொடுக்குற வீடா வரிசையா போயிட்டே இருப்போம், அதுவும் கூடவே வரும். ஒரு நாள் பகவானுடைய அனுக்கிரகம், காரணமற்ற கருணை, அது இன்னும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணர் எப்போ அந்த மாதிரி ஜீவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாருங்கிறது அதை நாம நிர்ணயிக்க முடியாது. எப்பேற்பட்ட மகான்களோ பெரிய பெரிய ஆச்சாரியர்களோட கலந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஆனா அந்த ஜீவன் வெவ்வேறு உடலுக்கு அழைச்சிட்டு போற இந்த மனசு கூட ஜீவனோ ஜீவனோட மனசோ 2 பேரும் ஒன்னாவே பயணிக்கிறாங்க. ஆனா மனம்தான் ஒவ்வொரு வீட்டையும் ஏற்பாடு பண்ணி தந்து அதுல இருக்க வைக்கிறது. இதே 5 வசதியும் இருக்கக்கூடிய மனித உடலுக்கு கூட்டிட்டு வந்ததும் மனசுதான். ஆனா பகவானுடைய கருணையினால ஒரு நாள் இந்த வெவ்வேறு வீடுகளா உடல்ங்கிற அந்த வீடுகளை எல்லாம் மாறுறதுக்கு விட்டுட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பகவானுடைய கருணையினால. அப்படி கிடைக்கும் போது எல்லா ஜட வீடுகளையும் விட்டுட்டு அந்த ஜீவன் போகும்போது மனசு கூடத்தான் வரும். ஆனா மனம் இது நான் இவனுக்கு சொல்லித்தராத வீடா இருக்கு, இவனுக்கு இதுவரைக்கும் நான் பார்த்து வச்சிருக்கிற வீடெல்லாம் வெவ்வேறா இருக்குது கீழே பூலோகத்துல, இவன் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கூடவே தான் வரும், திகைப்போட வரும், யோசனையா வரும். அப்போ அந்த ஜீவன் போகும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு கொளுத்துறீங்க, அக்னி ஜுவாலை கொழுந்து விட்டு எரியுது, அதுல இருந்து புகை போகுது, அந்த புகை போறது தெரியுது, எந்த திசையில போகும் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நமக்கு தெரியாது. புகை போற அந்த பாதையை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாதையில் தான் போகும், இது இந்த இடத்துக்கு தான் போய் சேரும் அப்படின்னு நம்மளால தீர்மானிக்க முடியாது. வேணும்னா நீங்க பெரிய தொழிற்சாலைகளையோ வீடுகளையோ புகை கூண்டு வச்சிருக்கிறத பார்க்கலாம். அந்த புகை கூண்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு புகையை போறதுக்கு வழியா இருக்குமே தவிர அதுக்கு மேல அந்த புகையினுடைய போக்க யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதானே? அதே மாதிரி கூடவே ஜீவன் கூடவே போற இந்த மனசால ஜீவனுடைய போக்க கண்டுபிடிக்க முடியாது, இந்த முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கூட போறதுனால ஜீவன் எங்க போய் சேர்றதுங்கிறது இந்த மனசுக்கு நல்லாவே தெரியும். இது நியமனங்கள்
அதாவது இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி எழுந்திருக்கணும், தன் ஜட உடலை இப்படி நடந்திக்கணும், இந்த மாதிரி ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க வழிகாட்டி இருக்கிறபடி தனக்குன்னு எந்த விருப்ப வெறுப்பும் இல்லாம பெரியவங்களுக்கு அடங்கி வழிகாட்டினபடி வேத இலக்கியங்களை சொல்லப்பட்டபடியோ ஆசிரியர்கள் சொன்ன மாதிரியோ தானே கத்துக்கிட்டு கடைபிடிச்ச மாதிரியோ ஏதோ ஒரு வகையில ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கைய இந்த 5 வசதிகளும் இருக்கக்கூடிய ஜட உடல்ல மனித உடல்ல அந்த ஜீவன் 5 புலனையுமே அளவா பயன்படுத்திட்டு ஒவ்வொரு புலன் மட்டுமே வீரியமா வசதியா இருக்கக்கூடிய உடல்ல வசிக்கும் போது அது அதுபடி வாழ்ந்தது சரிதான். ஆனா 5 புலன்களுக்கான வசதியும் இருக்கக்கூடிய உடல்ல வசிக்கும் போது அத ஒரு மிதமா அளவா பயன்படுத்தி முழுசையுமே பயன்படுத்தாம முழுவதையுமே ஆக்கிரமிச்சு பயன்படுத்தாம அது என்னுடையது அப்படின்னு உரிமை உணர்வு இல்லாம போதும் ஒவ்வொரு புலனையா ஒவ்வொரு உடல்ல தனித்தனியா பார்த்துட்டோம், இந்த வீட்டுல 5 புலனுக்கான 5 வசதியும் இருக்குது, அதனால நம்ம போதும் இந்த அளவுக்கு ஏற்கனவே அறிமுகமான விஷயம் தானே அப்படின்னு தெரிஞ்சு அந்த மனசை சமாதானப்படுத்தி மனமே இது எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நீ தான் ஒவ்வொரு இடத்துலயும் என்னை இந்த மாதிரி இருக்க வச்சிருந்த, இப்ப நீ என்னை இந்த மாதிரி வசதியான ஒரு உடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற, உனக்கு ரொம்ப நன்றி. இப்ப நாம 2 பேரும் இந்த இடத்த விட்டுட்டு போறோம், வா போவோம், நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல, அதனால வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். அப்படிங்கும் போது மனம் எங்க போறோம்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு மனசுகிட்ட சொல்லக்கூடாது. அப்ப அந்த மனசுகிட்ட சொல்லணும், உனக்கும் எனக்கும் யாரு ஆதாரமா இருக்காங்களோ, யார் நமக்கு இப்படி ஒவ்வொரு வீடா மூலமா எனக்கு கொடுத்தாங்களோ, அதுல நாம 2 பேரும் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியா இருந்து நீ இருக்கிறதே தெரியாம நான் உன் கூட இருந்தேன், இப்ப இந்த உடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ தான் ஒவ்வொரு இடத்துலயும் என் கூட இருந்திருக்கங்கிறது எனக்கு தெரியுது. நீ இல்லைன்னா என்னால அந்த ஒரு வசதி இருக்கக்கூடிய வீட்டுல கூட என்னால முழுமையா அந்த வசதியை அனுபவிச்சு வாழ்ந்திருக்க முடியாது. உன்னாலதான் அந்த ரசபாவம் எனக்கு கிடைச்சது. இப்ப எல்லா இடமும் 5 வசதியும் இருக்கக்கூடிய இந்த உடல்ல வசிக்கிறது இப்போ இந்த ரசத்தையும் உன்னாலதான் நான் அனுபவிக்க முடியுது. அதனால உன்னை எனக்கு கொடுத்து என்னைய ஓம் பொறுப்புல கொடுத்து வச்சிருக்கிறவர் யாரோ அவரை நோக்கி நம்ம போறோம் போ அப்படின்னு அந்த மனசுக்கு சொல்லணும். அப்படி சொன்னா சமாதானமா கூட வரும். இல்லைன்னா இறைவன் கருணையினாலேயே இந்த புகை போற போக்கு மாதிரியே நாம இந்த ஜட உலகத்தை விட்டுட்டு போகும்போது, முழுமையா விட்டுட்டு போகும்போது, இன்னொரு உடல் தேவை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே இல்லாம போகும்போது, அப்படி ஒரு விடுதலைக்கு போகும்போது மனம்ங்கிறது ஒண்ணு கூட வரும்போது எங்க போறோம்னு கேட்டா அதுக்கு தெரியாதுன்னு சொன்னோம்னா அது கூடவே இருந்துட்டு இது எதுக்கு வெட்டி வேலை, இந்த அங்க அவ்வளவு வசதியான இந்த இதெல்லாம் இருக்குது, அங்க போறதை விட்டு போட்டு நீ எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு உன்னை நிம்மதியா இறைவன்கிட்ட போக விடாது. அது திரும்ப கூட்டிட்டு வந்துடும். பழையபடி எந்த பாடுபட்டுனாலும் என்ன தந்திரம் பண்ணினாலும் கூட்டிட்டு வந்து பழையபடி ஏதாவது ஒரு ஜட உடலுக்குள்ள கொண்டு வந்து விட்டுரும். ஏதாவது ஒரு ஜட உடல்ல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இறைவன் கருணையினால வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு புலன் வசதி இருக்கக்கூடிய ஒரு உடலுக்கு ஒரு வீட்டுக்கு ஜீவனை கூட்டிட்டு வராது. 5 புலன் வசதிகள் இருக்கிற வீட்டுக்கு உன்னைய தெரிஞ்ச நானும் என்னைய தெரிஞ்ச நீயும் இன்னும் கொஞ்ச காலம் சுகமா வாழலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடும். சரி நீ சொல்றது சரிதான் அப்படின்னு வந்துடும். வந்தா எங்க வந்து இருப்போம், பழையபடி இந்த கர்ம காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு வசதியான ஒரு இடத்துல வந்து இருப்போம். அதுலதான் வித்தியாசம். கொஞ்ச தூரமாவது போயிட்டு வந்தோம்ல, நல்ல பாதையில கொஞ்ச தூரம் போனோம், மிஞ்சி போனா ஒரு 4-5 கிரகங்களை தாண்டி போயிருப்போம். வைகுண்டத்துக்கு போகல, கைலாசம் போகல, சும்மா கொஞ்ச தூரம் போயிருப்போம். அதுக்குள்ளேயே இது கூட்டிட்டு வந்துடும். அதுக்குள்ள இங்க 10 தலைமுறை கடந்துடும். கடைசியில அந்த பெரும் செல்வந்தர்கள் வீட்டுல
இல்ல தர்த்தர வீட்டுல பிறந்தாலும் கூட அவன் தர்த்தனாவே இவன் போனதுல இருந்து இவனுடைய வம்சத்துல இருக்கிறவங்க கூட தர்த்தனாவே வாழ்ந்திருப்பாங்க. ஒரு 10 ஜென்மம் இவன் போயிட்டு மனசு திரும்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் 10 ஜென்மம் கழிச்சு இங்க 10வது தலைமுறையில இவன் வந்து பிறந்திருக்கான். பேரனுடைய பேரன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் 10வதுன்னு, அது கணக்கு கிடையாது. நீ வந்து பிறந்திருக்கான். சாதாரணமா தர்த்தரம் முடிச்ச மூதேவி எதுக்குமே லாயக்கு இல்லாதவன் ஊரே பழிச்சு பேசிக்கிட்டு இருந்தது. அவன் பாரியா கடகடன்னு திடீர்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரானா, ஒரு நடிகர்னானா, ஒரு தொழிலதிபரானா, ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய ஆள் ஆயிக்கும். காரு பங்களா வீடு வசதி, அவனுக்கு முன்ன பின்ன வேலையாட்கள், ராஜ்ய போகம்தான். அப்படி அதிசயத்தை பாக்குறோம்ல, பார்த்துருக்கோமா? இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாதாரணமா எங்கேயோ கோயில்ல சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தவன் அவன் பிள்ளை எங்கேயோ ஓடி போய் இன்னைக்கு அவன் தலைமுறையே நாடாளுற பரம்பரையாயிடுச்சு. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? அந்த மனம்ங்கிற ஒரு களவாணி கூடவே இருந்து கூட்டிட்டு வந்துட்டான். கொஞ்ச தூரம் போயிட்டு இறைவனுக்கான அந்த ராஜ்யத்துக்கு போற அந்த பாதையில கொஞ்ச தூரம் போயிட்டு முழுசும் போக முடியாம, போக துப்பு இல்லாம, புலன் நோக்க பொருட்கள்ல இருக்கக்கூடிய அந்த உரிமை உணர்வுல இந்த மனம்ங்கிறது சௌரியமா அவனை கூட்டிட்டு வந்துருச்சு. அவன் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இங்க 5-6 தலைமுறை கடந்து போயிடுச்சு. தர்த்தரம் பிடிச்சவனா தான் இருக்கான். அவன் தகப்பனா, அவனுக்கு தகப்பனா இருக்கக்கூடியவன் அங்க வந்து பிறந்துட்டான். அவன் வம்சத்துல பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்து இவன்ல இருந்து தொடங்குற அத்தனை வம்சமும் அந்த ஆன்மீக ராஜ பாதையில, இறைவனுக்கான வைகுண்ட பாதையில கொஞ்ச தூரம் போயிட்டு வந்ததுக்கே அவனுக்கு இங்க சகல ஐஸ்வர்யம் கிடைக்குது. ஆக மனதால எப்ப வேணாலும் அவன் எந்த ஜீவனும் தாழ்ச்சி அடைகிறதே கிடையாது. இறைவனுக்கான நாட்டுக்கு அவன் போகலைன்னா கூட அந்த மனம் அவனை போதிய உலகத்துக்கு இழுத்துட்டு வந்தாலும் கூட அந்த மனதால தான் அவன் சகல ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கிறான். மீண்டும் ஜட புலன்களையே அனுபவிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பையும் அந்த மனம் தான் கொடுக்குது. மனம்ங்கிற ஒண்ணு இல்லைன்னா அவனால உயர்வோ தாழ்வோ, இன்பமோ துன்பமோ, உரிமை உணர்வோ அல்லது துறவு மனப்பான்மையோ எதையுமே அடைய முடியாது. அந்த மனம்ங்கிற ஒண்ணு ஒவ்வொரு உடல்லையும் இருக்கும். அந்த உடல்ல கூட இருக்கிறத உணராத வரைக்கும் அது போற வழியில கூட்டிட்டு போகும், கைவிடாது. அதே சமயத்துல இந்த மனித உடல்ல மனம்ங்கிற ஒண்ணு கூட இருக்கிறது மனசு ஆத்மாவுக்கு தெரிஞ்சிடும். உன்னாலதான் நானு, என்னாலதான் நீங்கிறது நல்லா புரிஞ்சிடும். அப்போ அந்த ஜீவனுக்கு தேவையான அத்தனை வசதியவும் அந்த மனசு திரும்ப இயற்கையிட்ட இருந்து வாங்கி கொடுத்துடும். அதுக்கு எல்லா தந்திரமும் பண்ணும். விடுதலைக்கு மட்டும் வழியே காட்டாது. அதனால மனசுகிட்ட முதலே சொல்லிடணும், நீ கொடுக்கறதெல்லாம் எனக்கு சரிதான், உங்ககிட்ட நான் நன்றியோட தான் இருக்கேன், பிரியமா தான் இருக்கிறேன், உன்னால நான் எந்த வகையிலையும் கஷ்டப்பட மாட்டேன். ஆனா தயவு செய்து நான் சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. நாம 2 பேருமே இதுவரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் நினைச்சுப்பார். 2 பேருமே நம்ம பழையபடி இதையே தான் அனுபவிக்கிறோம். நம்மள மாதிரி சுகமா அனுபவிக்க முடியாத முறை நம்மளை பார்த்து என்னென்னவோ பண்றானுங்க. பழிச்சு பேசுறியா, பாராட்டி பேசுறியா, நம்ம குணத்தை சொந்த குணத்துல நாம இருக்க முடியாதபடி அவனுடைய பாராட்டுக்கும் பழிப்புக்கும் ஏத்த மாதிரி பல விதமா ஆகுறோம், அவஸ்தைப்படுறோம், அல்லது மகிழ்ச்சி அடைகிறோம், அல்லது ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர பிறப்பில்லாத நிலை, இந்த தற்காலிக நிலையிலிருந்து வீடு வீடா மாறிக்கிட்டு இருக்கிற நிலையிலிருந்து விடுதலைக்கான பாதை கிடைச்சும் கூட நம்பிக்கை இல்லாம திரும்பி வந்துட்டோம். எதுக்கு இந்த பாடு, எங்க போறோம்னே தெரியாம ஏன் போகணும்னு வந்துட்டோம். அதனால நீ இப்ப நான் சொல்றதுக்கு, நாம எங்க போறோம், ஒன்னையும் என்னையும் யார் இணைச்சு வச்சிருக்கிறாங்களோ, யார் நமக்கு இத்தனை வீடுகள்லையும் பயணம் பண்ணும் போதே அதை ரசிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் யாரு நம்ம 2 பேருக்கும் ஊக்கமும் வழியும் காட்டினாங்களோ
அதுக்கான மூலம் பரம்பொருள் ஒரு மூலமான ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்க போகும். அவர்கிட்ட போய் நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிற அதே நபர்கிட்ட போய் நம்ம போயிருப்போம். அங்க போய் அவரு நம்மளை விட எவ்வளவு ஆற்றல் மிக்கவருங்கிறது நம்ம 2 பேருடைய அன்புலயே நான் தெரிஞ்சிருச்சு. அவர்கிட்ட உன்னைய ஒப்படைச்சிட்டேன்னா நம்ம 2 பேருக்குமே நல்லது. நாம இப்படி வீடு வீடா மாற வேண்டியது இல்லை. நம்மள மாதிரியே கும்பலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடு மாறிக்கிட்டு இருக்கிற இந்த சுழற்சியில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒருத்தன் நம்ம இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நாயை பார்த்து நாய் தான் குலைக்கும், நம்மளை பார்த்தா குலைக்கும், இல்ல வேற விலங்க பார்த்து குலைக்குதான். நாயை பார்த்து நாய் தானே குலைக்குது. ஏன் நம்மளை பார்த்து சமயத்துல குலைக்குது, அப்ப இல்லையே மனுஷங்களை பார்த்து குலைக்குது அப்படின்னா மனுஷனை பார்த்து குலைக்கிறது வேற. ஆனா மனிதனுடைய தோற்றத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு வளர்த்தவே எதிரியா இருக்கிறவே அப்படின்னு மனித குணம் பழக்க வழக்கத்தினால குலைச்சிருக்கும், பயந்து போய் குலைச்சிருக்கும். ஆனா வெறுப்பா குலைக்கிறது தண்ணி இடத்தை பார்த்துதான் அது குலைக்கும். அந்த மாதிரி தான் இங்க இறைவனை பற்றிய விமர்சனமும் இறைவனை பற்றிய எதிர்ப்பு உணர்வும், இறைவனுக்கு நான் தான் உகந்தவன், நான் இறைவனுடைய தொண்டன், இறைவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற உரிமை உள்ளவனும் இந்த நாயை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி தான் குலைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேண்டாத வேலை. வேண்டாத வேலைன்னு நம்ம சொல்றோம், ஆனா அது கொஞ்சிக்கிட்டு தான் இருக்குது சமயத்துல. என்ன அப்புறம் அடிச்சு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டையும் பார்க்கிறோம். நம்ம கொஞ்சம் விளையாடுறதையும் பார்த்துருக்கோம்ல, திரும்ப கடிச்சுக்கிட்டு குலைச்சிக்கிட்டு எதிரியா இருந்து சண்டை போடுறது. இந்த ஒரு கும்பல் அந்த ஒரு கும்பல் எங்க ஏரியா உள்ள வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெருவில் இருக்கக்கூடிய 10 நாய்க்கு இன்னொரு தெருவில் இருந்து வர்ற ஒரு நாயை விரட்டி விட்டுரும். அந்த தெருவுக்குள்ள இது தப்பி தவறி போச்சுன்னா அங்க இருக்கிற 10 நாய்க்கு சேர்ந்து இந்த நாயை விரட்டி விடும். இப்படியே தான் போயிட்டு இருக்கு. எதுக்காக இப்படி வெறுப்புல சொல்றேன்னா, இவ்வளவு கோபம் இருக்குது எனக்கு. ஆன்மீகம், இறை உணர்வு, பண்பு, தெய்வீகம் அப்படின்னு பேசுற இந்த தேசபக்தர்களும் மதப்பற்று உள்ளவர்களும் இறைவனுக்காக அப்படின்னு சொல்றவனும், ஏண்டா உங்க கண்ணு முன்னாலதான் பசுக்களை எல்லாம் இனப்பெருக்கம் பண்றதுக்கு என்னென்னவோ பண்ணானுங்க. கோழியவும் பறவை இனத்தையும் அதையும் திங்கிறதுக்கும் அது போடுற முட்டையை திங்கிறதுக்கும் அரசாங்கமே பழக்கம் பண்ணிச்சு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தனை எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஏதோ குய்ய முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. மாடு கோமியம்னு சொல்றது தானா விழுகுது, மாட்டை துன்புறுத்தி ஒண்ணும் எடுக்கலையே. அந்த கோமியம் மருந்தா இல்ல தூய்மையா இல்ல புனிதத்துக்காக வீட்டுக்குள்ள தொழிக்கிறது அப்படின்னு காலங்காலமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். அப்படிதானே? கோமியம்னு சொல்லி நம்ம புனிதமா நம்பி பயன்படுத்திட்டு வர்றோம். அதே மாதிரி தேன் பயன்படுத்திட்டு வரோம், பூச்சியினுடைய எச்சில் தான் அது. அதே மாதிரி சங்கு எடுத்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறோம், அது எலும்பு வகையை சேர்ந்தது தான், எலும்பு தான். பட்டு துணிகளை பவித்திரமானதுன்னு உடுத்துறோம், பகவானுக்கு சாத்துறோம். அது ஒரு பூச்சியினுடைய உடல்ல இருக்கக்கூடிய உடல் தான், அது கூடுதான். அதுல இருந்து தான் பட்டு நூல் எடுக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல உடலை பயன்படுத்துறோம், ஒரு இடத்துல எலும்பை பயன்படுத்துறோம், ஒரு இடத்துல பசு சிறுநீரை பயன்படுத்துறோம். இதெல்லாம் புனிதமானதுன்னு சொல்லி பசு ஜானத்தை எடுத்து வீடு பூரா மழுகிறோம். சோறு வீடெல்லாம் பாதிக்கெல்லாம் பசு ஜானம் முழுகாத வீடே இருக்காது, அடுப்புல இருந்து எல்லா இடத்துலையும். அப்படித்தான் வாழ்ந்தோம். இந்த இயற்கையா வாழ்ந்ததுல இந்த தவிர்க்க வேண்டிய இந்த 4 மட்டும் புனிதமானதா இருக்குது. அப்படிதானே? தவிர்க்கப்படக்கூடியதா சொல்ற எலும்பும் சதையும் எல்லாமே அருவருப்பான மோசமானதுதான். ஆனா இந்த 4 மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கு தெய்வீகமான விஷயத்துக்கு. அபிஷேகத்துக்கு தேனுதான், சங்கு அபிஷேகம். சங்கு இல்லாம எதுவுமே இல்லை. ஒலிக்க செய்யற அந்த சங்கோடைய ஒலி அவ்வளவு புனிதம், மங்களம். பட்டு துணி இதெல்லாம் சிறப்பு தானே. இதெல்லாம் யாருக்கும் தொந்தரவு இல்லாம, எந்த ஜீவனுடைய வாழ்க்கையும் திசை திருப்பாம சிதைக்காம
அதனுடைய தியாகத்தினால கிடைக்கிறது. அதனால அது புனிதமானதா இருக்கு. எப்போ உரிமை உணர்வும் அது மற்றவர்களுக்கு உபத்திரவத்தை தரது வாழ்க்கையை திசை திருப்பி தடுக்கிறதாகவும் துன்புறுத்துறதாகவும் இருக்குதோ அது மூலமா கிடைக்கக்கூடியது எல்லாமே தீட்டுன்னு அர்த்தம், குற்றம்னு அர்த்தம். இதைத்தான் வேதம் சொல்லுது. மாமிசம் குற்றம் இல்ல என்ன, ஆனா அந்த மாமிசத்தை எடுக்கிற முறை, அதனுடைய நோக்கம், அது அந்த மாமிசத்துல வாழ்ந்த அந்த ஜீவனோட வாழ்க்கையை இயல்பை கெடுத்த அந்த குற்றம் மாமிசத்தை குற்றமாக்கிடுது. அப்படிதானே? தானா கிடைக்குது. இப்ப பேசுறது என்ன, கோமியத்தை எடுத்துக்கிற அந்த மிருகங்களுடைய கொழுப்பையும் சேர்த்து சாப்பிட வேண்டியதானாங்க. ஏண்டா ஆத்தாட்ட பால் குடிக்கிறதுக்கு பதிலாக ரத்தத்தை குடிப்பியா? ஆஸ்பத்திரியில் அடிவிட்டு கிடக்கும் போது 1 லிட்டர் ஆவின் பாலை ஏற்றி விட்டா சரியா போச்சா? ஏற்ற முடியுமா? ரத்தம் தானே ஏற்றணும். அதுவும் ரத்தம் என்ன குரூப்னு பார்த்துல ஏற்றணும். வேற ரத்தத்தை ஏற்றிட்டா செத்து போவில்ல. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு சராசரியான அறிவு கூட இல்லாத முட்டாளை பார்த்து எதுக்கு குலைச்சிட்டு? இப்ப கூட நம்ம பேசுறது அவனை பழிச்சு சொல்றதுக்காக இல்ல, இப்படி முட்டாள்களை பழிச்சு சொல்றதுக்கு இல்ல. சின்ன பிள்ளைங்க நீங்க விவரம் தெரியாம அந்த கேள்விக்கு பதில் தெரியாம திகச்சு போய் நிக்க கூடாதுல்ல, அதுக்காக விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளை நம்ம நாயை பார்த்து தான் நாய் குலைக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஒண்ணு நாய் இல்லை நாயை பார்த்து குலைக்கிறது. ஆனா பதில் தெரியணும், ஏன் நாயை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னு பதில் தெரியணும். இந்த அமங்கலமானவர்கள் எல்லாம் அமங்கலமான செயல்களை எல்லாம் என்னைக்குமே தடுக்கலையே, தடுத்திருக்கணும்ல. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வேறொரு பசுக்களுடைய வீரியத்தை கொண்டு வந்து இங்க எங்க ஊரு எங்க நாட்டு பசுக்களுக்குள்ள ஏண்டா கொடுக்குற? அதனுடைய அது விலங்கா இருக்கிறதுனால தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன்னுடைய ஒழுக்க நியமனம் தெரியாத ஒரு அப்பாவி விலங்குகிட்ட வந்து ஏமாற்றி அதை கொடூரமா அதனுடைய பிறவி வம்சத்தையே மாத்திட்டியே, கற்பழிச்சிட்டீங்களே. இந்த கொடுமைக்கு நீ எப்படி நல்லா இருப்ப? நாடு எப்படி நல்லா இருக்கும்? மொழி எப்படி நல்லா இருக்கும்? மொழியவே கடவுளாகவும் கடவுளை மொழியாகவும் படங்கின ஊர் இது. நம்ம பண்பு என்னது? முருகன் தான் தமிழ், தமிழ் தான் முருகன். நீ தமிழோடு விளையாடவே வந்தோம்னு எழுதி படிச்சு ரசிச்சவங்க நம்ம. இறைவன் அப்படித்தான் வாழ்ந்தாரு. தமிழ் இல்லாத இங்கே வேதம் எதுவுமே இல்லை. தமிழ்ல தான் 4000 திவ்ய பிரபந்தம், தமிழ்ல தான் பெரிய புராணம், சிவபுராணம் எல்லாமே தமிழ் தான். சிவபெருமான் ஆகட்டும், நாராயணர் ஆகட்டும், வேற எந்த தெய்வம் ஆகட்டும், தமிழ் இல்லாம இங்க எந்த மந்திரமும் இல்லை. தமிழ்ல மந்திரம் சொன்னாதான் இறைவனே வருவாரு. நீ தமிழோடு விளையாடத்தான் வந்தோம்னு இறைவனை சொல்றதாதான் படிக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த தமிழுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தமிழை காப்பாத்துறது என்னென்ன புள்ளநெறித்தனம் எல்லாம் பண்ணிட்டு நம்மள மலத்தை திங்க வச்சுக்கிட்டு இருக்கிறவன தலைவனா ஏற்றிட்டு இருக்கோம்னா எவ்வளவு ஒழுக்கக்கேடான நம்ம தலைமுறை. அப்புறம் நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு அவனை பார்த்து குலைக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? எவனுக்குமே எந்த தகுதியும் இல்லை. இறைவனை நம்புறவே இறைவனுடைய ராஜ்யத்துல நிம்மதியா இருக்கணும். இறைவனை வச்சு பிழைக்கிறவனும் இறைவனை எதிர்த்து பிழைக்கிறவனும் தான் குலைச்சிட்டு இருக்கான் ஒருத்தன் பார்த்து. அவங்க 2 பேருக்குமே இந்த உலகத்துல இடமே இல்லை. அதாவது வாழ்றதுக்கு இயற்கையோட இணைஞ்சு வாழ்றதுக்கு அவனுக்கு இடமே இல்லை. எப்பவுமே இயற்கையால அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். அவனை இவன் அடிப்பான், இவனை அவன் அடிப்பான். இயற்கையை 2 பேரையும் சேர்த்து அடிக்கும். ஒருத்தனை வச்சு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது போராட்டம். இந்த போராட்டத்துக்கு முடிவு கொண்டு வரணும்னா மனமே இது தேவையா நமக்கு? வா போவோம். எங்க போறோம்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்னையும் இணைச்சு வச்சிருக்கிறவனோ அவன்கிட்ட போறோம். அவன்கிட்ட எதுக்காக போறோம்னா உனக்கும் எனக்கும் அதிகாரியா இருக்கிறவன் தான் அவன். ஏன்னா அவனால தான் மட்டும்தான் ஒன்னையும் என்னையும் சேர்த்து வச்சிருக்க முடியுது. ஓம் போக்குல நானோ என் போக்குல நீயோ ஒருத்தர் எதிரியா இருந்துட்டு ஒருத்தர் ஆக்கிரமிக்க மாதிரி இருந்துட்டு இருந்தோம்னா இவனுங்களை மாதிரி தான் நாமளும் சண்டை போட்டுக்கிட்டு இங்கேயே தான் கிடக்கணும்.
உன்னை நான் நம்ப மாட்டேன், நீ நம்ப மாட்டேன். நம்ம வேற வேற வீட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். மனம்ங்கிறது சாட்சியா இருக்கிற நீ எனக்கு, நான் உன்னை சார்ந்து இருக்கிறேன். எனக்கு சாட்சியா நீ இருக்கிற. எப்படி பேசின, எப்படி நடந்துக்கிட்ட, இப்ப எப்படி நீ எதை நோக்கி போய்கிட்டு இருக்க அப்படின்னு நீதான் எனக்கு சாட்சியா சொல்லுவ. ஏண்டா நீ அங்க அப்படி பேசலையே, இங்க இப்படி செய்யலையே, இது நியாயமானாலும் உள்ள இருந்து கேட்கறது நீதான் கேட்ப. அப்ப எனக்கு சாட்சியா நீ இருக்க. உன்னை சார்ந்துதான் நான் வாழ்றேன். நீ இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. எந்த இன்பமோ, எந்த வெற்றியோ, எந்த மகிழ்ச்சியோ, எந்த துன்பத்தையோ நான் அடைய முடியாது. அப்ப எனக்கு சாட்சி, எனக்கு உன்னை சார்ந்து இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம 2 பேரையும் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க வச்சிருக்கிறவன் எவனோ அவன் தான் பெரியவன். அவனுக்கு இங்கே பல்வேறு வழிகள் இருக்கு. இயற்கை பொருளையும் அவனை பார்க்கலாம், இயற்கை பொருள் அல்லாத ஜடம் அல்லாத ஒரு அமானுஷிய சக்தியாகவும் பார்க்கலாம், உள்ளுணர்வாகவும் பார்க்கலாம். வேத இலக்கியங்களை சொல்லப்பட்டபடி ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு நியமனத்துக்குள்ள பார்க்கலாம், ஒரு ஒழுங்குல பார்க்கலாம், ஒரு உணர்வுல பார்க்கலாம், ஜடப்பொருளையும் பார்க்கலாம், எல்லாத்துலயும் பார்க்கலாம். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறத ஒன்றையாலையும் என்னாலையும் மட்டும் பார்க்க முடிஞ்சதுன்னா அவன் உண்மையான இருப்பு எங்கேயோ நம்மளை போலவே ஒருத்தன் ஒரு இடம் அவனுக்கு இருக்கும். உனக்கு நான் உண்மை, எனக்கு நீ உண்மைங்கிற மாதிரி அந்த உண்மைக்கெல்லாம் ஒரு அதிகாரி இருப்பான்ல, அவன்கிட்ட போவோம். அப்படின்னு மனசுக்கு எங்க போறோம்னு அது கேட்டுச்சுன்னா, சொல்ல தெரியாம இருந்தோம்னா வராது மனசு. அதுக்கு இங்க கொண்டு வந்து இந்த நாயோட சேர்ந்து நாய்களோட சேர்ந்து தான் வாழ வச்சிடும். அந்த மனசுகிட்ட சொல்லிட்டோம்னா இங்கதான் போற வான்னு சொன்னோம்னா நிம்மதியா கூட வந்துடும். பகவான் பாதுகையில சொன்ன மாதிரி ஒருவன் தன் மனதாலேயே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், தாழ்த்திக் கொள்ள கூடாதுன்னு சொன்ன மாதிரி உயர்த்திக்கலாம். அதான் நாரதர் சொல்றாரு, இந்த உடலையே தனது நானாக எண்ணும் போது இது என்னுடையது நான் என்கிற எண்ணம் எல்லாம் தோணுது அப்படிங்கிறார். வேற்றுமை எண்ணெய்கள் அனைத்திற்கும் இதுதான் ஆணிவேர், வேற வேற. இதே பிரகலாதன் ஒரு உடல் இல்லை, எல்லா உடலுக்குள்ளேயும், எல்லா பொருளுக்குள்ளேயும், எல்லா உணர்வுக்குள்ளேயும், எல்லா வடிவத்திலையும், எல்லா ஆற்றல்லையும், எல்லா இயக்கங்களுக்குள்ளேயும், ஒரு ஜீவனுடைய பாதைகளுக்குள்ளேயும், மொத்த பூரணத்திலையும் பகவானை பார்த்துட்டான். தனக்குள்ள அந்த பகவானை உட்கார வச்சுக்கான். அதனால அவங்க அப்பனால இந்த உடல்ல இருந்து அவனை அழிக்கவே முடியல. உடலை அழிச்சு அவனை அப்புறப்படுத்த இரணியசிவால முடியவே இல்லை. ஏன்னு கேட்டா, என்ன எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிற இறைவனை பூரா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்ப இவனை இந்த உடல்ல இருந்து அப்புறப்படுத்துறதா இருந்ததுன்னா எப்படி அப்புறப்படுத்த? அடுத்த எந்த உடலுக்கு போனாலும் அந்த உடல் இவன் தானே. புரியுதா? அது ஒரு பெரிய ரகசியம். நிவேதனம் பண்ண உணவுல என்ன குற்றம் இருந்தாலும் அந்த குற்றம் நம்மள ஒண்ணுமே பண்ணாது. மீரா விஷத்தை கொடுத்தாங்க, குடிச்சா. அது கிருஷ்ணார்ப்பணம்னு அவனுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டதுனால அது சரியா போச்சு, ஒண்ணும் இல்லை, ஜீரணமாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ரகசியமோ இல்ல பெரிய பிரம்ம வித்தியோ மந்திர மாயமோ கிடையாது. விஷத்தோட வாழ்ற எந்த உயிரும் விஷத்தால சாவுதா? இல்ல. மனிதன் குணத்துல எவ்வளவு விஷம் இருக்குது, அந்த விஷத்தாலதான் அவன் என்ன செத்தா போறியா, அடுத்தவனுக்கு அந்த விஷமத்தனத்தை தூண்டிட்டு அடுத்தவனை சாவடிச்சுட்டு இருக்கான். நிவேதனம் அப்படிங்கிறது, பகவானுக்கு நிவேதனம்ங்கிறது மனசுக்கு சொல்லி கத்து கொடுத்தணும். மனசு முதல்ல முரண்டு பிடிக்கும். வேற இன்பமெல்லாம் நான் உனக்காக வச்சிருக்கிறேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனசு சொல்லும். வேற இன்பம்லாம் இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு பல மறந்துட்டு அனுபவிச்சுட்டு புதுசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஏமாற வேண்டாம். இந்த இன்பம் முதல்ல இன்பம் மாதிரி தெரியாது, அப்புறம் போக போக தெரிஞ்சிடும். சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போகணும். அதுகிட்ட எங்க போறோம்னு தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா, தெரியாத விஷயத்திலேயே தலைவர் இங்க வா இதை அனுபவிப்போம் அப்படின்னு அப்போ இப்படியே கூட்டிட்டு போயிடும். அதனால மனச எப்படி வச்சுக்கணும்? மனம் துன்பம் அடையுதுன்னு சொல்ற, மனம்தான் இன்பம் அடையுது, மனம்தான் துன்பம் அடையுது. உரிமை உணர்வுனாலதான் அப்படி ஆகுது. அதனால மனசுக்கு பகவானை சொல்லி கொடுத்துடணும். அதுக்குதான் ஒவ்வொரு பொழுதும் உறங்கி விழிக்கும் போது, ஏன் பொழுதுல சக்தி இருக்குதோ இல்லையோ,
ஆனா 5 புலன்களையும் பயன்படுத்தி அறக்க பறக்க உழைச்சி சாப்பிட்டு தூங்கி உறவு கொண்டு பல மாதிரி அலைஞ்சிட்டு திரும்ப ஓய்வு எடுத்துட்டு விழிக்கும் போது புதிய ஒரு முதல் தொடக்கமா அடுத்த பக்கம் அப்படின்னு புரட்டும் போது அது தூய்மையாகவும் புனிதமாகவும் புனித இறைவனை பற்றிய சிந்தனையில் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த பக்கங்கள் ஒவ்வொரு பக்கத்திலையும் தொடக்கம் இறைவனாக இருந்தால், அதாவது நம்ம மனசுக்கும் ஆத்மாவுக்கும் அதிகாரி யாரோ அங்க அவனை தேடுறதா இருந்துச்சுன்னா வாழ்க்கை பூரண வெற்றி. அதான் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் மாதிரி. முதல் பக்கம் அந்த நாளோட முதல் பக்கம் அந்த பொழுது விடியற் காலை பொழுதுதான். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு பக்கங்களும் வெவ்வேறா இருக்கும். முதல் பக்கம் இறைவனுக்கானதா இருக்கும். அதான் விடிய காலையில் எழுந்திரிச்சு படிக்க சொல்லுது. எல்லா ஜீவனுக்குமே ஒரு ஜீவன் தன்னை காப்பாத்துறதுக்காக பாடுபட்டாலே அந்த ஜீவனுடைய நட்புக்குரியவர்கள், கர்மா பந்தத்துல உரியவர்கள், உடல் ரீதியா இருக்கிறவங்க, உணர்வு ரீதியா பகையா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நல்லது. ஒருத்தர் இறைவனை நோக்கி ஒரு ஜீவன் திரும்பியாச்சுன்னா பாகவத பக்கம் ஒரு செவி கொடுக்க ஒரு ஜீவன் திரும்பியாச்சுன்னா அந்த ஜீவனுடைய முன்னும் பின்னும் உள்ள சுற்றங்கள் மொத்தத்துக்கு பேருக்குமே நல்லது. அதனாலதான் உடல் விட்டு போனவர்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் இனிமே உடல் விட்டு போறவங்களுக்கும் சேர்த்து நம்ம இந்த மகாலய பட்சத்தை இந்த பொழுத இறைவனை நம்பி நமது குருமார்களை நம்பி இறைவன் நமக்கு வழங்கிய இந்த அறிவாலையும் மனதாலையும் இறைவனுக்கே நிவேதனமா நம்ம உணர்வுகளையும் ஒப்படைச்சு அவருடைய அன்புக்கு பாத்திரமானவனா இருக்கிறதுக்கு எப்பொழுதுமே முயற்சி செய்வோமாக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.